ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கையில் பார்த்தீங்கன்னா ட்ரே இருக்கு. அது ட்ரே ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தாங்க இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் தான் பறிக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த செடி. ஸோ பாருங்க நெல்லிக்காய் எவ்வளோ காய்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இது பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து ரொம்ப பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காய்ங்க பறிக்கும் போது அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க. அந்த காய்ங்க விழுற சவுண்டும் அந்த பறிக்கும் போதும் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காக்கா குருவி சவுண்டு ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ நேச்சுரலாக அவங்களே சவுண்டு போடுறாங்க. ஸோ இந்த காய்ங்க பறிக்கும் போது சவுண்டு அதுவே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவில் ரொம்பவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். பறிக்கும்போது அந்த சவுண்டே கேளுங்களேன், செம்மையாக இருக்குங்க மக்களே. பாருங்க, அதுவும் அந்த ட்ரேயில் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கற்கும் புருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்டு வருது. அதே மாதிரி இந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இது வந்து பறித்து நம்ம நல்லா வந்து இது என்ன சொல்கிறது, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மியில் இடித்து உப்பு மிளகா போட்டு ஸோ ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த நெல்லிக்காயில் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இவ்வளோ நெல்லிக்காய் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம செஞ்சோன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். இவ்வளோ நெல்லிக்காய் போட்டால் தான் அது இடிக்கும்போது இத்தனோண்டு ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு இது அதில் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மிளகா அந்த மாதிரி போட்டு அது ஊறுகாய் மாதிரி. ஸோ சட்னி இப்போது நம்ம அப்பப்போ சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் ஊறுகாய் மாதிரி சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது பறிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ சவுண்டு பாருங்கள் மக்களே, பறிக்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சவுண்டு. ஸோ இந்த வெயிலும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த நெல்லிக்காய் கலரும் அந்த வெயில் கலரும் சேமாக தாங்க இருக்குது. அந்த வெயில் வந்து இந்த நெல்லிக்காய் மேலே பட்டுதுனாவே அந்த பிரைட்டாக ஆகிடுது இந்த இடமே. ஸோ பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்குது பாருங்களேன். அந்த மரத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. இது பறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நாக்கு ஊறுதுங்க ஃபுல்லாகவே. அப்படியே ஒரு 2 வாயில் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு மக்களே. ஸோ சின்ன வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த நெல்லிக்காய் பார்க்கும்போது உங்களோட நாக்கும் ஊறுது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் நான் இதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க என்னோட வீடியோஸ், அதே மாதிரி என்னோட சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.